Hi friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics வந்து solve பண்ணலாம். 121 question. Sensitivity of the soil can be defined as sensitivity of soil அந்த state அதோட ஃபார்முலா வந்து in terms of statementல வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a ratio of compressive strength of the unconfined undisturbed soil to that of the soil in the remolded state. அதான் வந்து undisturbed compressive strength to remolded compressive strength. So option B is the right answer. 122 question. The Rankine theory of earth pressure assumes that the back of the wall is Rankine theory-ஓட assumptionsல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா backfill வந்து எப்படி back of the wall வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா it is vertical and smooth. ஸோ இதில் ஆப்ஷன் சி vertical and smooth. இன்னும் சில அசம்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேங்கைன் தியரியில் the soil is semi-infinite, homogeneous, isotrophic, dry and cohesionless. Next வந்து it is in the state of plastic condition. Next வந்து the backfill of the soil is horizontal. Next வந்து rupture surface is the planar surface which is obtained by considering the plastic equilibrium of the soil. இதில் என்ன இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் த வால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி vertical and smooth. Next 123rd question. The coefficient of active earth pressure for a loose sand having an angle of internal friction 30 degree. ஸோ angle of internal friction வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் earth pressure coefficient அதான் KA கேட்டிருக்காங்க. இப்போ KAவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 - sin phi divided by 1 + sin phi. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/3 அப்படின்னு வரும். இது வந்து 0.33. ஸோ ஆப்ஷன் A 1/3. 124 question. The major principal stress in the element of the cohesionless soil within the backfill of a retaining wall is. இந்த கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆக்டிவ் கண்டிஷன் பாசிவ் கண்டிஷன் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஆப்போசிட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போது ஆக்டிவ் ப்ரெஷர் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டலாக ஒரு ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிறது தான் வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இதே வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இதில் எப்படி வந்து வெர்டிக்கல் வந்து மேஜராக இருக்கோ அங்கே வந்து ஹாரிசான்டல் வந்து மேஜராக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாசிவ் ப்ரெஷரில் வெர்டிக்கலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து எதில் ஆக்ட் ஆகும்? பாசிவ் கண்டிஷனில் ஹாரிசான்டலில் தான் வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகிற மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் தான். ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிக்கலாக சிக்மா இசட் அப்படின்னு இருக்குல்ல அதுதான் வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். பிஏ அப்படின்னு இருக்கிறது வந்து மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். வந்து இந்த டெரைவேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேஏ வேல்யூ கால்குலேட் பண்ணும் போதுமே இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ vertical if the soil is in active state of the plastic equilibrium. இதுவே பாசிவ் கண்டிஷனில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹாரிசான்டல். 125th question. The passive earth pressure in a soil mass is proportional to. பாசிவ் earth pressure வந்து எந்த ஆங்கிளுக்கு வந்து ப்ரொபோஷனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபி வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு tan ஸ்கொயர் 45 + 5/2. tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஆல்ஃபா வந்து 45 + 5/2. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ tan ஸ்கொயர் 45 + 5/2. இதுவே வந்து இதில் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க அப்படின்னா tan ஸ்கொயர் -5/2 அப்படின்னு வரும். இதில் வந்து பாசிவ் கேட்டிருக்கிறதுனால 45 + 5/2. 126th question. The effect of cohesion on the soil is. கொயஷனால் ஆக்டிவ் ப்ரெஷரும் பாசிவ் ப்ரெஷரும் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரில் வந்து கொயஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும். இதுவே வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து கொயஷனால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி ரெடியூசஸ் த ஆக்டிவ் ப்ரெஷர் intensity but increases the passive pressure intensity. Next question. A retaining wall 6 meter high supports a backfill of surcharge angle 10 degree. The backfill of the wall is inclined to the vertical at a positive batter angle of 5 degree. If the angle of friction is 7 degree,
then the resultant active earth pressure will act at a distance of 2 meter above the base and inclined to the horizontal angle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. inclined to the horizontal at an angle of அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சர்சார்ஜ் ஆங்கிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் பேட்டர் ஆங்கிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, வால் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கொஷனே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நியூ கான்செப்ட் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் வெட்ஜ் தியரி. கூலும் வெட்ஜ் தியரியில் வந்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் எல்லா ரீட்டைனிங் வாலில் இருக்கிற பேக் ஃபில்லையுமே வந்து வெட்ஜ் அனாலிசிஸ்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த வெட்ஜ் அனாலிசிஸில் இப்போ அங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 meters. அப்புறம் வந்து இதில் அவங்க கொடுத்துருக்கிற பேட்டர் ஆங்கிள் வந்து 5 degree. அப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் வால் ஃப்ரிக்ஷன் வந்து 7 degree. சர்சார்ஜ் ஆங்கிள் வந்து 10 degree. ஸோ இங்கே தான் அந்த சர்சார்ஜ் ஆங்கிள் வந்து ஆக்ட் ஆகும். இந்த பேட்டர் ஆங்கிள்ங்கிறது இந்த பேக்ஃபில் வந்து என்ன ஆங்கிளுக்கு வந்து இங்கே வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் ஆஃப் இன்டர் அப்படின்னா இந்த பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல்டா வந்து ஆக்ட் ஆகும். அந்த டெல்டாங்கிறது என்னென்னா ஆங்கிள் ஆஃப் வால் ஃப்ரிக்ஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் வால் ஃப்ரிக்ஷன் கூட இந்த பேட்டர் ஆங்கிளும் வந்து பேட்டர் ஆங்கிளும் சேர்ந்து வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீட்டா தான் வந்து இந்த பேட்டர் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவும் இந்த பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும், ப்ளஸ் வந்து டெல்டாவும் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 5 + 7 தான் வந்து இந்த பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும் போது ஹரிசாண்டல் வித் ரெஸ்பெக்ட் ஹரிசாண்டல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சம்மேஷன் தான். இப்போது இதில் இந்த சர்சார்ஜ் ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நம்ம இதில் எடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயிட் கன்சிடரேஷன் பண்ணும்போது தான் வந்து இந்த பீட்டா ஆங்கிள் வந்து பிக்சரில் வரும். ஸோ அதனால் இங்கே நம்ம வெயிட் கன்சிடரேஷன் மாதிரி எதுவுமே பண்ணல. அவங்க வெறுமனே வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து எந்த ஆங்கிளில் ஆக்ட் ஆகும் ஹரிசாண்டலுக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆங்கிள் மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். இந்த ஆங்கிளை வந்து இந்த பீட்டா ஆங்கிள் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதில் ப்ளஸ் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெட்ஜ் அனாலிசிஸில் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பாசிவை விட. நம்ம நார்மலாக வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் தான் கிரேட்டராக இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து அட் ரெஸ்ட்டு, அதை விட கம்மியாக இருக்கிறது வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த கூலும் வெட்ஜ் தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் இஸ் கிரேட்டர் தேன் பாசிவ். இதுவுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சி 12 degree. அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் வந்து ஆக்ட்ஸ் அட் அன் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 மீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்டன்ட் வந்து h/3 தான் வந்து ஆக்ட் ஆகும். 6/3 வந்து 2 மீட்டர் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஆங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் வந்து 5 + 7 degree 12 degree. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The coefficient of earth pressure at rest is. ஓகே, இந்த கொஸ்டின் தான் அது நம்ம இப்போது சொன்ன கொஸ்டின் தான். எப்பயுமே வந்து என்ன ஆகும், பாசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அட் ரெஸ்ட் அதை விட கம்மியாக இருக்கும். அதை விட கம்மியாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ ஆப்ஷன் பி, த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் கிரேட்டர் தேன் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் இஸ் கிரேட்டர் தேன் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அண்ட் இட் இஸ் லெஸ் தேன் பாசிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ வந்து மிடில் இருக்குது, அது வந்து கிரேட்டர் தேன் ஆக்டிவ் அண்ட் இட் இஸ் லெஸர் தேன் பாசிவ். ஸோ ஆப்ஷன் பி. Next, 129 question. If the top of the surface of a backfill of a retaining wall is inclined to the horizontal at an angle of beta, then the coefficient of passive earth pressure is equal to. இது வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான். கேபியோட வேல்யூ வந்து சர்சார்ஜ் இருக்கும்போது வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ரூட்குள்ளே இருக்கிற ப்ளஸ் வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகாது, அது வந்து மைனஸில் தான் இருக்கும், ஆக்டிவ்லையும் சரி பாசிவ்லையும் சரி. என்ன சைன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்கிற சைன் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஃபார் பாசிவ். இதுவே வந்து மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வந்து ஆக்டிவ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே வரும். இது வந்து ஃபார் ஆக்டிவ், இது வந்து ஃபார் பாசிவ். ஸோ ஆப்ஷன் பி பாசிவ். 130th question. The critical height of an unsupported vertical cut in a cohesive soil is given by. ஓகே, கிரிட்டிக்கல் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதுதான் வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கான ஃபார்முலா, KA gamma H minus 2C root of KA. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து PA is equal to 0 அப்படின்னு போடுறோம். எதனால் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கிரிட்டிக்கல் ஹைட் வந்து கிடைக்கணும். இப்போ கிரிட்டிக்கல் ஹைட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த PA is equal to 0 அப்படின்னு போடுறோம். ஸோ இதுலேருந்து HCயோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து
இந்த கேஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, காட் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ வந்து இந்த ரூட்டில் போடுறதுனால அது ரெண்டும் கேன்சல் ஆகி 2c/gamma tan ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும். இப்போது இந்த வேல்யூவோட ட்வைஸ் தான் வந்து இங்கே கேட்டிருக்கிற கிரிட்டிக்கல் ஹைட். இது வந்து டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக், ஹெச்சி அப்படிங்கிறது வந்து டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக். இந்த டென்ஷன் கிராக்கோட ட்வைஸ் வேல்யூ தான் வந்து கிரிட்டிக்கல் ஹைட். ஸோ 4c divided by gamma tan 45 plus 5/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. இப்போ இதில் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் டென்சைல் கிராக் வந்து இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதோட ட்வைஸ் தான் வந்து கிரிட்டிக்கல் ஹைட். ஓகேவா? ஸோ அதனால் இதில் வந்து ஹெச்சி வந்து இங்கே இருக்கிற வேல்யூ 2c/gamma tan 45 plus 5/2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் ஆஃப் டென்சைல் கிராக். இது வந்து கிரிட்டிக்கல் ஹைட். அதான் இந்த வேல்யூவோட ட்வைஸ் தான் வந்து கிரிட்டிக்கல் ஹைட். ஸோ ஆப்ஷன் ஏ. 131 question. The total lateral earth pressure is proportional to lateral earth pressure கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா இந்த ½ KA gamma into h ஸ்கொயர். அதான் வந்து இதோட இந்த ட்ரையாங்கிள், இந்த ப்ரெஷர் டயக்ராம் ட்ரையாங்கிளோட ஏரியா. இங்கே கீழே இருக்கிற இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா வந்து K into gamma h வரும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால ½ into பேஸ் into ஹைட் போட்டோம் அப்படின்னா ½ into K gamma into h ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அதனால் இந்த ப்ரெஷரோட இந்த ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டெப்த் ஆஃப் த சாயில். 132 coercive soils are. இப்போ coercive soil பார்த்தோம் அப்படின்னா coercive soilனாலே இட் இஸ் புவர் பேக்ஃபில் தான். லைக் பேக்ஃபில்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இதில் வந்து புவர் பேக்ஃபில்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி, புவர் பேக்ஃபில் பிகாஸ் ஆஃப் லார்ஜ் லேட்ரல் ப்ரெஷர். இந்த coercive soils வந்து அந்த ரீட்டைனிங் வால்க்கு வந்து தனியாக வந்து ஒரு லேட்ரல் ப்ரெஷரை வந்து கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதனால் வந்து இட் இஸ் புவர் ஃபார் த பேக்ஃபில் பிகாஸ் ஆஃப் த large lateral pressure. Option C. 133rd question. Which of the following earth pressure theories is directly applicable to bulk heads? இப்போ பல்க் ஹெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், பல்க் ஹெட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இப்போ கூலும்லேயும் சரி ரேங்கைன்லேயும் சரி அந்த வால் வந்து இட் ஷுட் பி ரிஜிட் வால்ஸுக்கு மட்டும்தான் வந்து இது ரெண்டுமே அப்ளிகபிள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரேங்கைனும் கிடையாது, கூலும்பும் கிடையாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க் ஹெட் கண்டிஷனுக்கு. இந்த பல்க் ஹெட் கண்டிஷன்ஸ்க்கு என்ன தியரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கர் தியரி அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பல்க் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுற தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் தியரியும் கிடையாது, ரேங்கைன் தியரியும் கிடையாது. எதனால் அப்படின்னா ரிஜிட் வால்ஸ் கண்டிஷன்ஸ்னால. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆங்கர் தியரி. ஸோ ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த அபவ். நெக்ஸ்ட், டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் ஈக்குவல் டு. டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், c/gamma into hc. இது வந்து ஃபார் coercive soil. அப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.5. அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 0.216. இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதோட இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா C5 சாயில்ஸ்க்கு tan பீட்டா மைனஸ் tan 5 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலானாலுமே சேம் தான், கரெக்ட் தான். ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி, c/gamma into hc. நெக்ஸ்ட், ஃபார் பேஸ் ஃபெயிலியர் த டெப்த் ஃபேக்டர் df is. இப்போது இந்த ஸ்லோப் அனாலிசிஸில் இப்போ இந்த ஃபெயிலியர் கண்டிஷனில் ஃபேஸ் ஃபெயிலியர், டோ ஃபெயிலியர், பேஸ் ஃபெயிலியர்னு 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். இதில் டெப்த் ஃபேக்டர் வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபேஸ் ஃபெயிலியர். இப்போ இங்கே பாருங்கள், இதோட ஃபேஸ் ரெண்டுமே வந்து இப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து ஃபேஸ் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் வந்து டோ ஃபெயிலியர். அது வந்து இந்த செகண்ட் கண்டிஷன், இங்கேருந்து இந்த டோக்கு வர்றது டிஎஃப் வந்து ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஃபெயிலியர், இந்த டாப்லேருந்து இது கீழே எங்கே வேணால் நடக்கலாம் பேஸில். ஸோ அதனால டிஎஃப் கிரேட்டர் தேன் 1. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேஸ் ஃபெயிலியர் நடக்கும்போது டெப்த் ஃபேக்டர் கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஆப்ஷன் டி. இப்போ பேஸ் ஃபெயிலியர் ஆஃப் அ ஃபினிட் ஸ்லோப். இப்போ இந்த ஃபினிட் ஸ்லோப்பில் வந்து இந்த பேஸ் ஃபெயிலியர் அக்கர் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், it occurs when the soil below the toe is relatively soft and weak.
இப்போது இந்த டோக்கு கீழே தான் வந்து பேஸ் ஃபெயிலியர் நடக்குது. ஸோ அதனால் அதுக்கு கீழே உள்ள சாயில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தாலுமே வீக்காக இருந்தாலுமே தான் வந்து நடக்கும். அதே மாதிரி மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா occurs when the soil below the level of the toe is strong. இது வந்து கண்டிப்பாக கிடையாது. அது வந்து வீக்காக இருக்கும் போது தான் நடக்கும். occurs when there is a relatively weak zone in the upper part of the soil. upper part of the soilல வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து ஃபேஸ் ஃபெயிலியர் தான் நடக்கும், பேஸ் ஃபெயிலியர் நடக்காது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ரைட் ஆன்சர். அதே மாதிரி ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோஸ்ட் காமன் ஃபெயிலியர் அக்கர்ஸ் இன் ரிலேட்டிவ்லி ஸ்டீப் ஸ்லோப். வந்து ஸ்டீப் ஸ்லோப்பாக என்ன அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது வந்து எந்த லேயரில் வந்து சாயில் வந்து வீக்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஃபேஸ் ஃபெயிலியர், டோ ஃபெயிலியர், பேஸ் ஃபெயிலியர் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதனால் இதுக்கு ஆப்ஷன் சி, அக்கர்ஸ் when the soil below the toe is relatively soft and weak. 137 question. The Bishop's method of stability analysis. இப்போ இந்த பிஷப் மெத்தட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்லிப் சர்ஃபேஸ் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் மாதிரி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிஷப் மெத்தடில் வந்து எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஆர்க் ஆஃப் சர்க்கிள் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது, வெயிட் ஆக்ட் ஆகுதா, ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து எல்லாமே எடுத்திருக்காங்க. இதுவே இதே மாதிரி பிஷப்ஸ் மெத்தட் மாதிரி ஸ்வீடிஷ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் மோர் கன்சர்வேட்டிவ், நெக்லெக்ட்ஸ் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ஸ்லைசஸ். இது வந்து எப்போனா வந்து ஸ்வீடிஷ் மெத்தடில் தான் இந்த செகண்ட் கண்டிஷன். அதே மாதிரி அசியூம்ஸ் த ஸ்லிப் சர்ஃபேஸ் ஆஸ் அ ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள். இப்போது இதுதான் இந்த சி ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து ரைட். பி ஸ்டேட்மெண்ட் தப்பு. எதனால் அப்படின்னா வந்து ஸ்வீடிஷ் மெத்தடுக்கு தான் பிஷப்ஸில் நம்ம வந்து எடுத்துப்போம். அதே மாதிரி அதனால் வந்து இந்த ஆப்ஷன் டிங்கிறது வந்து வராது. ஆப்ஷன் பி வந்து ராங்குங்கிறதுனால. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 138 question. The allowable bearing pressure for a foundation depends upon. The allowable bearing pressureன்னு எடுத்தாலே நம்ம வந்து செட்டில்மெண்ட்டும் சரி பியரிங் கெப்பாசிட்டியும் சரி ரெண்டுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து அலோவபிள் பியரிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். ஏதாச்சும் ஒன்று கன்சிடர் பண்ணிவிட்டு இன்னொன்று கன்சிடர் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ அதனால் போத் அலோவபிள் செட்டில்மெண்ட் அண்ட் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி தான் வந்து எடுத்துப்போம். எதுக்குன்னா அலோவபிள் பியரிங் ப்ரெஷருக்காக. ஸோ ஆப்ஷன் சி. 139th question. According to Rankine analysis, minimum depth of foundation is equal to. இந்த ஃபார்முலாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் பி, Q by gamma 1 minus sin phi divided by 1 plus sin phi the whole square. 140th question. According to Terzaghi theory, the ultimate bearing capacity at the ground surface for a purely coercive soil and for a smooth base of a strip footing is. இப்போது இந்த டெர்சாகி தியரி அப்படின்னு பார்த்தாலே நம்ம என்ன போடுவோம், 5.7c அப்படின்றத ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்மூத் பேஸ் ஆஃப் த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்பயுமே டெர்சாகியோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஸ் வந்து ரஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட அசம்ஷன். இதில் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மூத்துன்ற வேர்ட்னால இந்த என்சியோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி அப்படின்னா 5.7 இல்லாமல் 5.14 வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படித்து டெர்சாகி தியரினாலே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்மூத் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.14c. இப்போது அந்த வேல்யூ மட்டும் எப்படி வருது, இந்த மற்ற 2 டேர்ம் வரல, ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெர்சாகி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாரு, என்சியோட வேல்யூ கொடுத்துருப்பாரு, என்கியூட வேல்யூ கொடுத்துருப்பாரு, என் காமாவோட வேல்யூ கொடுத்துருப்பாரு. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கியூ வந்து 1 அண்ட் என் காமா வந்து 0. இந்த என் காமா 0ங்கிறதுனால இந்த தேர்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். என்கியூவோட வேல்யூ வந்து 1. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த கிரவுண்ட் சர்ஃபேஸுங்கிறதுனால இந்த செகண்ட் டேர்மும் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் வரும். இதோட என்சி வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 5.7லேருந்து 5.14 எப்போ அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும் போது. ஸோ ஸ்மூத் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.14c. ஸோ ஆப்ஷன் பி 5.14c. ஸோ வெசிக் மெத்தட். ஸோ இதில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெசிக் மெத்தடோட என்சி வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 5.14 தான் இதுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதோ வந்து டவுட்ஸ் ஆர் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.